வணக்கம். ரைட்டர் ஃப்ரம் ஜவாது வட்டிப்புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. அதாவது பண்டிகைகள் அது வருஷம் வந்துட்டு தான். அதில் குறிப்பிட்ட சில பண்டிகைகள் பண்டிகைகள் கொண்டாடி மகிழ்வதற்காக அமைக்கப்பட்ட ஒரு விஷயம். அதை சிலர் வன்முறையாக மாற்றி விடுகிறார். குறிப்பா அந்த விநாயகர் சதுர்த்தி அப்படிங்கிறத பகிரங்கமான உண்மை. பல இடங்கள்ல பார்க்கணும். விநாயகர் சதுர்த்தி எவ்வாறு கொண்டாடப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு இருந்தாலும் அதுல அரசியல் கலந்து இப்படி பண்ணணும் அப்படி இவர்களாக ஒரு கணக்கு போட்டு தெருவுக்கு பிள்ளையார் வைக்கிறாங்க. கொண்டாடுற நல்ல விஷயம் தான், அமைதியாக கொண்டாடிட்டு போக வேண்டியதானே. இதுல அராஜகத்துக்கு என்ன வருகிறது? குறிப்பாக அரசியலை இதுலயா இணைக்கணும். ஒரு தெய்வீகத்துக்குள்ள அரசியலை நுழைக்கக்கூடிய அளவுக்கு என்ன இருக்கு? இந்த திருப்பூர்ல கோயம்பாளையத்துல அரசியல் நுழைந்த ஒரு விநாயகர் சதுர்த்தி. இந்து முன்னணிக்காரங்க கடையெல்லாம் அடைச்சு நாஸ்தி பண்ணி டியூப்லைட்லாம் உடைச்சு அங்க உள்ள ஓட்டர் பாத்திரத்தெல்லாம் கீழே தூக்கி போட்டு மிரட்டிட்டு போயிருக்காங்க. இந்து முன்னணி அராஜகம். திருப்பூர் கோயம்பாளையம் அந்த ஏரியா கணபதி நகர். அது பேரு கணபதி நகர். அந்த ஓட்டல் நடத்தக்கூடிய அவர் பேரு கணபதி. பாருங்க, விநாயகருடைய இன்னொரு பேர் கணபதி. விநாயகர் சதுர்த்தி. அந்த ஓட்டல் வசூல் பண்ண வந்தாங்க பாத்தீங்களா, அந்த ஓட்டல் ஓனரும் கணபதி. வசூல் பண்ண வந்தவங்க இந்து முன்னணிக்காரர். ஆமா, ஒரு 8 பேர், முகிலன், ராசுகுட்டி, மற்ற பாலாஜின்னு சொல்லி போட்டு ஒரு 8-9 பேர் வந்திருக்கிறாங்க. வந்த உடனே இந்த மாதிரி விநாயகர் சதுர்த்தி, அதனால ஒரு இது எல்லாம் பூஜை பண்ணணும்னு சொல்லி போட்டு ஒரு அமௌண்ட் கொடுத்து தெரு வைக்கிறாங்க இல்லையா, ஒரு அமௌண்ட் கொடுங்க அப்படின்னு கேட்டவுடனே அவரு பெருந்தன்மையா ஒரு 550 ரூபாய் கொடுத்துட்டாரு. 550 ரூபாய் கொடுத்து ரசீது வாங்கி வச்சுக்கிட்டார். இல்லாட்டி வாங்கி போட்டு இல்லைன்னு சொல்லுவானுங்க. நீ எங்க கொடுத்துன்னு சொல்லுவாங்க. ரசீதை காப்பினா என்ன பண்ணுவாரு? அந்த மாதிரி நிறைய சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு. கொடுத்துட்டு பின்னாலே வருவோம் ஒரு குரூப். இந்த மாதிரி நாங்க இந்து முன்னணியிலேருந்து வந்திருக்கோம், விநாயகர் சதுர்த்தி பண்றோம், இந்த தெருவு கடைசி இல்லை, அதனால பணம் கொடுங்க அப்படின்னு. எப்ப இப்பதான்ப்ப ஒரு குரூப் வாங்கிட்டு போனாங்க. இல்லைங்க, அவங்க வேற இவங்க வேற அப்படிங்கிற மாதிரி சில சம்பவம் நடந்திருக்கு. ஒரே குரூப் 2ஆ பிரிஞ்சு 3ஆ பிரிஞ்சு அவங்களுக்குள்ள டூப்ளிகேட் ரிசிப்ட்லாம் இருக்கு. ஒரிஜினல் டூப்ளிகேட் ரிசிப்ட் இதை வச்சு பிழைக்கிறவனும் இருக்கிறான். அவ்வளவுதான். தெய்வீகத்தை வச்சு இந்த உலகத்துல குறிப்பா இந்தியாவில் பிழைக்கிறவன் தான் அதிகமா ஒழிய அதை வைத்து திருந்தியவர் ரொம்ப கம்மி. அதன் அடிப்படையில் அவரு ஒரு 550 ரூபாய் கொடுத்து ரசீதை போட்டு வாங்கி வச்சுக்கிட்டாரு. இது எப்ப நடந்தது? 25/8/84 2024. ஒரு 10 நாளைக்கு முன்னால நடந்திருக்கு. சரி சொல்லிட்டு அப்படியே விட்டாரு. அவர் வாட்டு கடை நடந்துச்சு. அவர் பேர் கணபதி. அப்புறம் திடீர்னு ஒரு 2-3 நாளைக்கு முன்னால 2/9/2024 ஒரு 2-3 நாளைக்கு முன்னாள், அதாவது 10-12 நாள் கழிச்சு, ஆமா அதுல ஒரு 5 இதுல ஒரு வாரம் கழிச்சு, ஒரு வாரம் கழிச்சு திருப்பி அதே குரூப், அந்த முகிலன், ராசுகுட்டி, பாலாஜி அந்த குரூப் என்ன பண்ணிருக்கு, நாங்க இந்து முன்னில வரோங்க, இல்லை நீங்க அன்னைக்கு 550 ரூபா கொடுத்தீங்க, அது எங்களுக்கு பத்தாது, எனக்கு 3000 ரூபா கொடுங்க கூட கேட்டாங்க. எப்படி பாருங்க, 550 ரூபா கொடுத்தாங்க, ரசீதை கொடுத்துட்டு போயிட்டாங்க. திருப்பி 3000 ரூபா கேட்கலாமா? அவர் இத்தனைக்கு ஒரு சின்ன ஓட்டல் நடத்திட்டு இருக்கிறாரு. முன்னால தள்ளு வண்டி, இட்லி பாத்திரம், மற்ற சோர்ஸை வச்சு ஒரு பிளாட்பாரத்தை விட கொஞ்சம் உயர்வான ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கிறாரு. இல்லைங்க, இப்பதாங்க அவர் சொல்லிட்டாரு கணபதி அந்த ஓனர், இப்பதாங்க போன வாரம் கொடுத்தானுங்க, ஒரு 550 ரூபா கொடுத்தேன், வாங்கிட்டு போயிட்டாங்க. உங்க குரூப் இந்து முன்னணிக்காரங்க தான் வந்தாங்க. கிடையாது, நீ 3000 ரூபா கொடுத்தே ஆகும். எப்படிப்பட்ட ஒரு அராஜகம் பாரு. ஒரு அரசியல் கட்சி இந்து முன்னணி அப்படிங்கிற பேர்ல அல்ல, அவர்களும் இந்துக்கள் தான், ஓட்டலோட ஓனரும் இந்துக்கள் தான். நல்லா புரியுது. இவரும் இந்து, அவரும் இந்து. இந்து மக்களுக்குள்ள இந்து மக்கள் எவ்வளவு பெரிய மிக மோசடியான ஒரு தனம் பாரு. இதெல்லாம் செய்யலாமா கடவுள் பேரால? அவர் பேரே கணபதி, அவரு விநாயகரை கும்பிடுறவர் தான். இந்து முன்னணி இவர்கள் விநாயகரை கும்பிடுறவங்க தான். இருக்கட்டும், 2 பேரும் ஒன்னா கும்பிடக்கூடிய சமயத்தை ஒற்றுமையா போயிடும். இது என்ன மோசடி இல்ல? காசு கொடுக்கலன்னா பரவாயில்ல. போன வாரம் 550 ரூபா கொடுத்துருக்கு, இந்த வாரம் 3000 ரூபா கொடுறானா எப்படி கொடுப்பாரு ஒரு மனசு? அது வியாபாரி. ஒரு இட்லி இன்னைக்கு 15 ரூபா 20 ரூபா வித்துட்டு இருக்கான்.
அவர் வந்து ஒரு பொட்டி கடை மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. 8 ரூபா 6 ரூபாய்க்கு பண்ணிட்டு இருக்காரு. எப்படி கொடுக்க முடியும்? எத்தனை லேபர்ஸ் இருக்கிறாங்க, ராத்திரியான கூலி கொடுக்கணும். புரோட்டா மாஸ்டர் இருப்பான், அவருக்கு தனியா கூலி கொடுக்கணும். இதெல்லாம் எதுக்கு பார்க்க சமயத்துல அவரோட அடிப்படையில ஒரு 550 ரூபா கொடுத்துருக்காரு, போதும், முடிஞ்சு போச்சு. அது இல்லாம ஒரு வாரம் கழிச்சு மீண்டும் நீ 3000 ரூபாய் கொடு, அப்படி எப்படி கொடுக்க முடியும்? அவர் சொல்லிட்டாரு, கொடுக்க முடியாது, அந்த அளவுக்கு எனக்கு கட்ட கிடையாது, நிலைமை கிடையாது, காசும் கிடையாது, அந்த அளவுக்கு கடையும் ஓடல, கொடுக்க முடியாதுன்னு போட்டு சொல்லியிருக்கிறார். மீண்டும் அவங்க வந்து வன்முறையா பேசியிருக்காங்க, தகாத வார்த்தையால திட்டிருக்கிறாங்க. அப்புறம் அவரு தன்னை தாக்கினார் சொல்லி போட்டு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அவரை அடிச்சிருக்கிறாங்க, தாக்கியிருக்கிறாங்க. அப்புறம் வெளியே கிடந்த பாத்திரத்தெல்லாம் ராத்திரி 10 மணிக்கு இது நடந்தது. நல்லா புரிஞ்சுருக்கேன். இது நடந்தது வந்து 2/8/84, 2/8/2009 சாரி மன்னிக்கணும். ஆமா, நவம்பர் 2ஆம் தேதி நடந்தது. நைட்டு 10 மணிக்கு பாத்திரத்தெல்லாம் உடச்சு நாசம் பண்ணி போட்டு கீழே தள்ளி போட்டு இருக்கிற தள்ளு வண்டிலாம் கீழே உருட்டி விட்டு போட்டு ரவுடி பயிர்லாட்டு இவங்க போயிருக்காங்கன்னா, அப்புறம் இந்து முன்னணி அப்படிங்கிற ஒரு கட்சிக்கு என்ன மதிப்பு? இதெல்லாம் அராஜகம் இல்லை, அராஜகம் ரவுடித்தனம். இதெல்லாம் வந்து பிறரை ஏமாற்றக்கூடிய ஒரு செயல்பாடு. இத்தனைக்கு அவர் ஒரு இந்து மக்கள். இதே வந்து ஒரு இஸ்லாமியர் செஞ்சிருந்தா என்ன ஆட்டம் போடுவாங்க. இதே வந்து ஒரு இஸ்லாமியனுங்க ஒரு சோன்ஸ் ஏதோ ஒரு உருஸ் விழா அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு நண்பரை கேட்கிறாரு, மற்றபடி ஏதோ ஒரு மீளாதி விழான்னு சொல்லி போட்டு நண்பரை கேட்கிறான்னு வைங்க, ஒரு இந்து நண்பர் சொல்லி போட்டு அவர் 550 ரூபா கொடுக்குறாருன்னு வைங்க, மீண்டும் வந்து 3000 ரூபா கேட்டா இந்த இந்து முன்னணிக்காரர் சும்மா விடுவார்களா? நியாயம் பேச மாட்டாருங்களா? இப்ப நம்ம நியாயம் பேசக்கூடிய அளவுக்கு இவருடைய மூஞ்சி எங்க வச்சுட்டு போவாங்க? பாவம், அவர் பேரும் கணபதி, ஹோட்டல் ஓனர். 3000 ரூபாய்க்கு எங்க போவார்? அப்புறம் இன்னைக்கு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து அனுப்பரப்பாளையம் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். என்ன இந்த மாதிரி வந்து 550 ரூபா கொடுத்தேன், 10 லட்சம் போட்டு ஒரு வாரம் கழிச்சு 3000 ரூபா வந்து கேட்கறானுங்க. அப்புறம் எங்க கடையெல்லாம் உடச்சு கிடைச்ச நாஸ்தி பண்ணி தகாத வார்த்தையால் திட்டி அவன் என்னையும் தாக்கினான்னு போட்டு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து இன்னைக்கு போலீஸ் வந்து அதை தேடிட்டு இருக்காங்க. பொதுவா எந்த விழாவாக இருக்கட்டுங்க, அதை பத்தி ஒன்றும் கிடையாது. நான் காசு கேட்கறாங்களா, இருந்தா கொடுக்க போறாங்க, இல்லாட்டி இல்லை. அது என்ன ஒரு விழாவுக்கு 2 தடவை வசூல் பண்றது? 550 ரைட்டு ஓகே, திருப்பி என்ன 3000 ரூபாய்? நல்லா யோசிக்கணும். இத்தனைக்கு அவர் இந்து மக்கள், அவர் கணபதி அப்படிங்கிற இந்து மக்கள், இவங்களும் இந்து மக்கள். இந்துக்கள் இப்படி ஒற்றுமை இல்லாம இருந்தா அப்புறம் நாளைக்கு வேற்று மதத்தவன் என்ன செய்வான்? நல்லா யோசிங்க பார்ப்போம். இதெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். இதெல்லாம் வந்து கட்டாய வசூல் என்பது ரவுடித்தனமான வசூல், அராஜகமான ஒரு போக்கு. இப்படிலாம் இருக்கக்கூடிய சமயத்தை அப்படி இல்லாம இந்த விநாயகர் சதுர்த்தி கொண்டாட வேண்டுமா அப்படிங்கிற கேள்வி வருது. அப்படிலாம் கொண்டாட சொல்லி எங்க சொல்லியிருக்காங்க? ரெக்வேஸ்ல சொல்லியிருக்காங்க, ரெக்கேசு சாம அதர்வனம் எதிராக சொல்லியிருக்காங்களா? இல்ல பகவத்கீதை சொல்லியிருக்காங்களா? இல்ல கிருஷ்ணன் தன்னுடைய கீதையில சொல்லியிருக்கிறாரா? ஒண்ணுமே கிடையாது. இவர்களாக அரசியலை பூர்த்தி 550 கூட 3000 கூட அப்படின்னு கேட்டா அப்படின்னம்னா அப்புறம் உன்னுடைய கட்சி நிலைப்பாடு நீ என்ன யோக்கியம் பேசக்கூடிய என்ன இருக்கு? இல்ல பாசிச கும்பல் சனாதன போக்குவரத்து இருந்தாலுமே வந்து வசூல் பண்ணவர் ஒரு இந்து நண்பர் தானே, அதை யோசிக்கல இல்லையா? என்னடா நம்மளும் இந்து மக்கள், அவரும் இந்து மக்கள், எல்லாம் ஒரே மக்கள் அப்படிங்கிற அந்த எண்ணம் வரல. அவங்க திரும்பவும் வந்து காசை புடுங்கறதா இருந்திருக்கிறானே ஒழிய மற்றபடி 2 பேருமே ஒரே மதத்தை சேர்ந்தவர்கள், நம்ம விட்டு கொடுத்து போலாம் அப்படிங்கிற எண்ணம் வரல. பார்த்தீங்களா? இதுதான் பிற மதத்துக்கும் இந்த மதத்துக்கும் உள்ள வித்தியாசம். இதுல நிறைய நடந்துட்டு இருக்கு. இதுல சாதி குடும்பம் வேற இருக்கும். அந்த கணபதி அப்படிங்க என்ன சாதி அப்படிங்கிறது தெரியல, அதை வேற பில்டப் பண்ணி கொண்டு போயிட்டு உட்காந்துருப்பாங்க. இருக்கலாம் இதுல சாதி கொடுமை இருக்கு, அதை போலீஸார் கண்டுபிடிப்பாங்க. இதுல சாதி இந்த சாதியை சேர்ந்தவன் அப்படி எவ்வளவு தூண்டி விட்டுருப்பான். இல்ல ஃபர்ஸ்ட் கொடுக்காட்டி பரவாயில்ல, திரும்பவும் வந்து 3000 ரூபாய் எதுக்காக கேட்கிற? அப்ப இதுல ஏதோ ஒரு விஷயம் கலந்துருக்கு, போலீஸார் கண்டுபிடிக்கணும். திரும்ப எதற்கா 3000 கேட்டாங்க? காரணம் என்ன? விநாயகர் சதுர்த்திக்காக கேட்டாங்களா? இல்ல அவரை வந்து கணபதி அவர்கள் வந்து வேற்று சாதியை சேர்ந்தவர் அப்படிங்கிற வன்முறையாக கேட்டார்களா? தகராறு பண்ண வேண்டுமென்றே கேட்டார்களா? இல்ல ஏதாவது திட்டத்தோடு வந்தார்களா? இதை போலீஸார் தான் கண்டுபிடிச்சு மக்களுக்கு சொல்லணும். ஆமா, இப்படிலாம் இருந்தது அப்படின்னா அப்புறம் உண்மையான விநாயகர் சதுர்த்தி கொண்டாடவங்க எப்படி மதிப்பு வரும்? வர வாய்ப்பே இல்லை. ஆமா, பார்ப்போம். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி.